ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐநாத்து நியூஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம பலவங்க அம்மாட்ட போய் நிலா வந்து பேசிகிட்டு இருக்காங்களே, உங்கள் ரெண்டுத்துக்கு என்ன தான் பிரச்சனை, எதனால் வந்து நீங்கள் அவர் வந்து உங்கள் மேலே கோவப்பட்டுட்டே இருக்கார் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட பிள்ளையை போய் நான் அவர்கிட்ட போய் கொடுத்தா அவர் எப்படிம்மா கோவப்படாமல் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. பையன் நம்ம நடேசன் அவன் அன்களுக்கும் இவங்களுக்கு பிறந்த குழந்தை பல்ல வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. நினச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு வந்து நீ இதுக்கு மேலே எந்த விஷயத்தையும் கேட்காது, நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்றாங்க. சரின்ட்டு நிலா வந்து நேராக வந்து இங்கே வந்துடுறாங்க. ஸோ உங்கள் ரெண்டுத்துக்கு என்ன தான் பிரச்சனை, எதனால் வந்து நீங்கள் வந்து அவங்க மேலே வந்து இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த தடவை வந்து எந்த உண்மையும் தயவு செஞ்சு மறைக்காதீங்க. எதுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வந்து உயிரோடே வச்சுக்கிற மாட்டீங்க. ஆனால் 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க போல. சேரன் அண்ணனோட ஒய்ஃபும் அம்மாவும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இவங்களும் வந்து உயிரோட தான் இருக்காங்க. ஆனால் என்ன காரணத்தினால தான் நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்கன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை இவ்வளோ நாள் வரைக்கும். என்னதான் ஆச்சு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையும் நம்ம நடேசன் வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து குழந்தை பாக்கியமே கிடையாதும்மா முதல்ல, அது தெரிஞ்சுக்கோ. அதனால தான் நான் கல்யாணம் முடிச்ச பொண்டாட்டி வந்து என் கூட தான் இருந்து உனக்கு பிள்ளை இல்லை, சரி நான் அது வேற யார் கூட இருந்து பிள்ளையை பெற்றுட்டு என்கிட்ட வந்து கொடுத்துரு அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படி வந்து பிள்ளையை வந்து கொடுத்துட்டு அவங்க இறந்தே போயிடுறாங்க. நம்ம புருஷனுக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறந்தே போயிட்டா. ஆனால் நான் தான் கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இந்த படுபாவி ஃபுல்லாக இந்த ஊர்க்காரங்க ஃபுல்லாக சொல்கிறாங்க. என் அண்ணன் குடும்பத்துலேருந்து எல்லாருமே என்னை அப்படி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நடேசன் ரொம்ப அழுது சொல்கிறாரு. அப்புறம் இவளும் பார்த்தீங்கன்னா, இவன் 2வது அவள் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இன்னொரு கல்யாணம் முடித்தேன். சார் கல்யாணம் முடிச்சு பிள்ளைகளை வளர்க்கணுமேன்னு சொல்லிட்டு வந்து கல்யாணம் முடித்தேன். ஆனால் இவங்க பிள்ளைங்களுக்காக நான் ராலில் வேலை பார்த்து பைசாலாம் வீட்டில் வந்து வைக்க அந்த பைசாவெல்லாம் இவ தூக்கிட்டு போயிட்டு வேற ஒருத்தவங்க கூட போய் சேர்ந்துருந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பல்லவான்றவனை வந்து பெற்று வந்து என்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டா. அதனால தான் இவன் மேலே நான் ரொம்ப காண்டில் இருக்கேன். எந்த ஒரு பணத்தையுமே வைக்க விட மாட்டா, தூக்கிட்டு போயிடுவா. பிள்ளைங்களையுமே ஒழுங்காகவே வளர்க்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நடேசர் வந்து சொல்லி அழுகிறாரு. ஆனால் இவங்க 2 நான் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிக்கிறாங்க ஊருக்குள்ளே. ஆனால் நான் எப்படி இவ்வளோ போய் நான் கொல்லுவேன், இது 4மே என்னோடய பசங்க தான், நான் யாருக்காகவும் எதுக்காகவும் என்னோடய பசங்களை விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நடேசர்னு சொல்கிறான். உடனே நிலா வந்து நினைக்காங்க, ஸோ உண்மையான ஹீரோவே நடேசர்ன்றதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அன்கிள் தான் போல் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிலா யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வீடியோ. பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம என்ன சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாட்டா.